பொங்கல் மற்றும் தொடர் விடுமுறை முடிந்து மக்கள் மீண்டும் சென்னை திரும்பும் நிலையில் புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இல்லாததால் பயணிகள் முண்டியடித்துக் கொண்டு ஏறி வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். இந்த விடுமுறை நாட்களில் சிறப்பு பேருந்துகள் அங்கு அறிவிக்கப்பட்டிருந்ததா, இல்ல அறிவிக்கப்பட்டும் அதுவுமே போதலையா? என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது? பயணிகள் எந்த அளவுக்கு சிரமத்திற்கு ஆளாகி இருக்காங்க? பொங்கல் பண்டிகை முன்னிட்டு சென்னை உள்ளிட்ட வெளி மாநிலத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் புதுச்சேரிக்கு திரும்பினர். மேலும் தொடர் விடுமுறை காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகளும் புதுச்சேரிக்கு வந்திருந்தனர். விடுமுறை முடிந்து ஞாயிற்றுக்கிழமையான இன்று அனைவரும் தங்களுடைய சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு இன்னைக்கு திரும்பினர். அதுல புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் ஆயிரக்கணக்கான பயணிகள் குவிந்தனர். ஆனால் பேருந்துகளை பொறுத்தவரை சொற்பமான எண்ணிக்கையில் இயக்கப்பட்டன. புதுச்சேரி போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 1 மணி நேரத்திற்கு ஒரு பேருந்து மட்டுமே இயக்கப்பட்டது. தமிழக அரசின் போக்குவரத்து கழகத்தின் சார்பில் தொடர்ந்து பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் பயணிகளின் எண்ணிக்கையானது குறைந்தபாடில்லை. அதிக அளவிலே இந்த பயணிகள் இருந்தனர். பெரும்பாலானோர் சென்னைக்கு திரும்புவதால் சென்னை பேருந்துகளுக்கு அதிகமான நபர்கள் காத்திருக்க சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் புறவழிச்சாலை வழியாக இரு மார்க்கமாக பேருந்து இயக்கப்பட்டாலும் பயணிகள் முன்கெடுத்துக் கொண்டு அந்த பேருந்தில் ஏறக்கூடிய காட்சிகளானது நாம் காண முடிந்தது. காரணம், அனைவருமே இந்த பேருந்தில் சீட்டு கிடைக்காததன் காரணமாக பயணிகள் தங்களுடைய பைகளை இருக்கையில் போட்டு இடம் பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்ட போது பயணிகளிடையே தள்ளு முள்ளும் மோதலும் ஏற்பட்டது. இந்த நிலையில ஏராளமான பயணிகள் குவிந்துள்ள நிலையில பாதுகாப்பிற்கு போலீசாரும் அந்த பகுதியில் இதுவரைக்கும் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. எப்பொழுதுமே புதுச்சேரியில இது மாதிரியான பண்டிகை காலங்களில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுவதன் காரணமாக வெளி ஊருக்கு செல்லக்கூடிய இந்த புதுச்சேரி சுற்றியில் இருக்கக்கூடிய தமிழக பகுதியிலிருந்து அனைவருமே புதுச்சேரியிலிருந்து சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் தொடர்ந்து பல மணி நேரமாக பயணிகள் காத்திருக்கிறார்கள். ஆனால் அதிக அளவில் பேருந்துகள் இயக்கப்பட்டால் மட்டுமே இங்கு இருக்கக்கூடிய பயணிகள் அவங்களுடைய சொந்த ஊர்களுக்கு மற்றும் வேலை செல்லும் இடங்களுக்கும் அவர்கள் செல்லக்கூடிய சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பயணிகள் காத்திருந்து பேருந்துகள் ஏறக்கூடிய சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.